Good afternoon, students. Today we are going to learn about evolutions and growth of internet. Current networking technology. Lower in future of optical fiber network. Glass is immune to electromagnetic interference and crosstalk. To form LAN using fast Ethernet, Cat5 cabling is used for larger installations with gigabit Ethernet. Cat cable 6 Cat 6 cable is used. Cat 6 also known as Cat 6A. Lease line connections connects two points located in two different locations for private voice and data communication. Lease line provide point-to-point connectivity and offers fixed bandwidth. It is used for inter-office connectivity, provide a secure communication channel and share data is faster. Virtual private network provide a secure connectivity between remote location without the use of expensive dedicated link between the location. கரண்ட் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா சென்ட் பண்ணும்போது அந்த கிராஸ்டாக் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகிறதில்ல, அந்த சிக்னல்ஸ் வீக் ஆகிறதில்ல. அடுத்த இதில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளில் அந்த காப்பர் ஒயரை கிளாஸால் கோட் பண்ணியிருக்கோம். அதனால் கிராஸ்டாக் இன்டர்ஃபரன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகாது. கிராஸ்டாக்குன்னு சொல்லும்போது ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் வேறு யாரோ பேசுகிறதெல்லாம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் கிடையாது. ஃபாஸ்ட் லேண்ட் டைப் ஆஃப் நெட்வொர்க். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குக்கு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் கனெக்ஷன் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் கனெக்ஷனுக்கு Cat5 கேபிளிங் யூஸ் பண்ணுறோம். Cat5ன்னு சொல்லும்போது கேட்டகரி 5 கேபிள் யூஸ் பண்ணுறோம். அதுவே ஜிகாபைட் ஈத்தர்நெட் நம்ம யூஸ் பண்ணோன்னா பெரிய பெரிய இன்ஸ்டாலேஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு பெரிய பெரிய இன்ஸ்டலேஷன் பர்பஸ் Cat6 கேபிளிங் யூஸ் பண்ணுறாங்க. Cat6க்கு இன்னொரு நேம் Cat6A. லீஸ் லைன் கனெக்ஷன்ஸில் 2 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸை ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் வாய்ஸ் அண்ட் டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லீஸ் லைனில் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபிக்ஸட் பேண்ட்விட்த் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பேண்ட்விட்த்துன்னு சொல்லும்போது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய அந்த டைமை கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் பேண்ட்விட்த் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த லீஸ் லைன் கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது 2 நெட்வொர்க்குள்ளே கனெக்ட் ஆகக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸட் பேண்ட்விட்த் இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. இதில் லீஸ் லைன் கனெக்ஷன்ஸில் இன்டர் ஆஃபீஸ் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்டர் ஆஃபீஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்லும்போது ஒரு கம்பெனிக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க மட்டும் அந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் டேட்டாஸை ரொம்ப செக்யூர்டாக இருக்கும், இன்ஃபர்மேஷன்ஸும் ஃபாஸ்ட்டாக ஷேர் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இந்த வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்லேயும் செக்யூர்ட் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 மெஷின்ஸ்குள்ளே ஒன்றோட ஒன்று டேட்டா ப்ரொவைட் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் செக்யூர்டாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே டெடிகேட்டட் லிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. VPN technology combines tunneling, encryption, authentication, and access control technologies and services. Advantages of VPN are stability, reliability, interoperability, manageability, cost saving, and ease of deployment. Different types of VPNs are IP security.
VPN SSL, VPN and MPLS. VPN based on IP security helps in secured exchange of data packet in IP layer. SSL VPN is suitable for mobile users. MPLS VPN provides a framework for effective routing, switching, and forwarding of traffic through the network. Scalability, quality of service, and traffic management are features of MPLS VPN. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்கு. வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்கில் என்னெல்லாம் டெக்னாலஜி கம்பைன் பண்ணியிருக்காங்கன்னா டனலிங், என்கிரிப்ஷன், ஆதென்டிகேஷன்ஸ், ஆக்சஸ் கண்ட்ரோல் டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்கிரிப்ஷன் சொல்லும்போது ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷின் இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணும்போது பிளெயின் டெக்ஸ்ட் மெசேஜஸாக இருக்கிறத யூஸர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுறத என்கிரிப்ஷன் சொல்கிறோம். ஆதென்டிகேஷன் சொல்லும்போது எங்கேயோ இருக்கக்கூடிய 2 பேர் கம்யூனிகேட் பண்ணும்போது கரெக்டான பர்சன் தானே அதை ஆக்சஸ் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதென்டிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து அது போக ஆக்சஸ் கண்ட்ரோல் டெக்னாலஜி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லும்போது ஒவ்வொரு லேயர் டு லேயர் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அல்லது ஒவ்வொரு மெஷின் டு மெஷின் எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். அதில் சர்வீசஸ்ன்னு சொல்லும்போது இன்டிமேஷன், கன்ஃபர்மேஷன், ரிக்வஸ்ட் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணும். இன்டிமேஷன் சொல்லும்போது ஒரு மெஷினுக்குள்ளே மெஷின் டேட்டா சென்ட் பண்ணும்போது டேட்டா சென்ட் பண்ண போகிறோன்றதை ப்ரொவைட் பண்ணுறது இன்டிமேஷன். ரிக்வஸ்ட்டுன்னு சொல்லும்போது இப்போ டேட்டாவை சென்ட் பண்ணலாமான்னு கேட்கும். கேட்டு அது ஓகே சொன்னால் டேட்டாவை சென்ட் பண்ணும் அல்லது வெயிட் பண்ணும். இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து இந்த VPN டெக்னாலஜியில் ப்ரொவைட் பண்ணியிருக்குது. VPN டெக்னாலஜியோட அட்வான்டேஜஸ் என்னென்னா ஸ்டெபிலிட்டி, ரிலையபிலிட்டி, இன்டர்ஆப்பரபிலிட்டி, மேனேஜபிலிட்டி, காஸ்ட் சேவிங், ஈஸி டு டிப்ளாய். இவ்வளோ அட்வான்டேஜஸ் வந்து வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸ்டெபிலிட்டின்னு சொல்லும்போது ஸ்டேபிள் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அடுத்து ரிலையபிலிட்டி, இன்ஃபர்மேஷன் ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷினுக்கு சென்ட் பண்ணும்போது டேட்டா எப்படி சென்ட் பண்ணுது, ஒவ்வொரு மெஷினும் கூட மெஷின் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ் இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த VPN டெக்னாலஜி மூலமாக கம்யூனிகேட் பண்ண முடியும். இதில் டேட்டா சென்ட் பண்ணுறதுல காஸ்ட் சேவிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. VPN டெக்னாலஜியில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் இருக்குன்னா ஐபி செக்யூரிட்டி. ஐபி செக்யூரிட்டியை ஷார்ட்டாக IPSEC. அடுத்தது இருக்கக்கூடியது வந்து VPN SSL. SSLோடைய எக்ஸ்பென்ஷன் செக்யூர் சாக்கெட் லேயர். அடுத்து என்ன டைப் இருக்குன்னா MPLS மல்டி போர்ட்டல் லேபிள் ஸ்விட்சிங் வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் இருக்குது. இந்த VPN டெக்னாலஜியில் ஐபி செக்யூரிட்டியில் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து செக்யூர்டான இன்ஃபர்மேஷன்ஸை சென்ட் பண்ணுறதுக்கு IPN செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம், டேட்டாஸ் எல்லாமே பேக்கெட்ஸாக சென்ட் ஆகும். ஒவ்வொரு இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் லேயருக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே செக்யூர்டாக இருக்கும். அதுவே SSL VPN டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் யூஸ் பண்ணியிருந்தோன்னா இது மொபைல் யூசர்ஸ்குள்ளே கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே செக்யூர்டாக இருக்கும். அதுவே மல்டி போர்ட்டல் லேபிள் ஸ்விட்சிங் வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் யூஸ் பண்ணியிருந்தோன்னா இதில் ரூட்டிங், ஸ்விட்சிங், ஃபார்வர்டிங், டிராஃபிக்
நெட்வொர்க் டிராஃபிக் எல்லாமே இதில் ரெடியூஸ் ஆகும். ரூட்டிங் சொல்லும்போது ஒரு நெட்வொர்க்குள்ளே டேட்டா கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த எந்த டேட்டா எந்த மிஷினுக்கு சென்ட் பண்ணணும், எந்த பாத் வழியாக சென்ட் பண்ணணுன்ற அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணும். இதுக்கு இந்த ரூட்டிங் ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரூட்டிங் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரூட்டிங் டேபிளில் எந்தெந்த நெட்வொர்க்கு அந்த டேபிளுக்குள்ளே என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, அதோட ஐபி அட்ரஸ், அதோட ஷார்ட்டஸ்ட் பாத்து, எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி எந்தெந்த பேக்கெட்ஸை எந்தெந்த நெட்வொர்க்குள்ளே சென்ட் பண்ணலான்றதை டிசைட் பண்ணும். அதே நேரத்தில் சிக்னல்ஸ் வீக்காக இருக்க இடத்துல சுவிட்சஸ் வச்சு ரீஜென்ரேட் பண்ண முடியும். அது மூலமாக நெட்வொர்க் டிராஃபிக்ஸையும் ரெடியூஸ் பண்ணலாம். அடுத்து ஸ்கேலபிலிட்டி, குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸும் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் இந்த மல்டி போர்ட்டல் லேபிள் சுவிட்சிங் மூலமாக ப்ரொவைட் பண்ண முடியும். டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது இப்போ ஃபஸ்ட்டு இதில் 2 டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் பார்த்தோம். கனெக்ஷன் ஓரியன்டும் கனெக்ஷன்லெஸ் நெட்வொர்க்கும் பார்த்தோம். அதில் கனெக்ஷன் ஓரியன்டில் ஒரு மிஷின் டேட்டா சென்ட் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி ரிசீவிங் மிஷின் ரெடியாக இருக்கான்னு பார்த்துட்டு டேட்டா சென்ட் பண்ணும். கனெக்ஷன்லெஸ்ஸில் இன்டிமேஷன் மட்டும் கொடுத்துட்டு டேட்டாவை சென்ட் பண்ணும். இதே மாதிரி நிறைய மிஷின்ஸ் அட் அ டைமில் சடனாக டேட்டா சென்ட் பண்ணும்போது நெட்வொர்க் டிராஃபிக் அக்கர் ஆகும். இந்த மாதிரி டிராஃபிக் அக்கர் ஆகிறத அவாய்ட் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு மல்டி போர்ட்டல் லேபிள் சுவிட்சிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Wireless LAN are based on IEEE 802.1 standard. Demand of wireless LAN is increased as these provide mobility and offers anywhere and anytime access. Wireless LAN make use of radio waves for communication. Base station can communicate with the different access point. Access point is like an external modem having antenna. Due to vulnerability of electromagnetic interference, wireless technology is not used in place where high electromagnetic interference. Wireless mesh network provide interoperability, availability and scalability. Wireless LANல IEEE ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் 802.1 ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணுறோம். அதில் 800 எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா 80 எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா இயரை ஸ்பெசிஃபை பண்ணுது. 2 மந்த்தை ஸ்பெசிஃபை பண்ணுது. 1 என்ன டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. அதே மாதிரி ஒயர்லெஸ் அந்த லேன் டைப் ஆஃப் நெட்வொர்க்கில் அந்த எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஈஸியாக எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதில் ப்ரொவைட் பண்ணுது. இப்படி ஒயர்லெஸ் லேன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோன் மூலமாக இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரேடியோ வேவ்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒயர்லெஸ் லேனில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பேஸ் ஸ்டேஷனுக்கு வரும். பேஸ் ஸ்டேஷன் தான் என்ன பண்ணும், எந்த மிஷினுக்கு எந்த டேட்டாவை சென்ட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணும். இங்கே இந்த பேஸ் ஸ்டேஷன் எக்ஸ்டர்னல் மாடம் மாதிரி ஆக்ட் பண்ணுது. அதில் ஆண்டனாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆண்டனா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால இதில் மின்காந்த அலைகளை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து இந்த ஒயர்லெஸ் டெக்னாலஜியை எலக்ட்ரோமேக்னட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஒயர்லெஸ் மெஷ் நெட்வொர்க்கில் இந்த எந்த டைப் ஆஃப் பிளாட்ஃபார்மு எந்த டைப் ஆஃப் ஓஎஸில் வேணாலும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. எப்போ வேணாலும் எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் ஆக்சஸ் பண்ணலாம். Different techniques used for frequency sharing or frequency division, multiple access, FDMA,
available bandwidth is divided into slices is used by multi-users at the same time. Time division multiple access, the entire bandwidth is allotted to a single user at any time interval. Code division multiple access, transfer data by distributing them among different radio channels that are available. Different standards are used in WAN technology for inter-device communication, Wi-Fi, Bluetooth, infrared data association. Wi-Fi standard is a high-speed wireless technology. IEEE 802.11, 802.11a, 802.11b, and 802.11g is collectively known as Wi-Fi standard. அடுத்தது இங்கே வந்து டேட்டா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். என்னெல்லாம்னா ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், அதை ஷார்ட்டாக எஃப்டிஎம்ஏன்னு சொல்கிறோம். இந்த எஃப்டிஎம்ஏவை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த பேண்ட் வித்தை நெட்வொர்க்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா யூசர்ஸுக்கும் ஒரே மாதிரியான பேண்ட்வித் கனெக்டிவிட்டி ஷேர் பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அதுவே நம்ம டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் யூஸ் பண்ணோன்னா மொத்த பேண்ட்வித்தும் ஒரே யூஸருக்கு எப்போ வேணாலும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோன்னா அது ரேடியோ சேனல்ஸ்குள்ளே என்ன பண்ணும், டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரேடியோ சேனல்ஸ் யூஸ் பண்ணும். இதில் வயர்லெஸ் லேன் டைப் ஆஃப் டெக்னாலஜியில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன்டர் டிவைசஸ் கம்யூனிகேட் பண்ணுற நிறைய டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா ஒய்ஃபையோட எக்ஸ்பென்ஷன், வயர்லெஸ் ஃபெடிலிட்டி, ப்ளூடூத், ஐஆர்டிஎன்னு இன்ஃப்ராரெட் டேட்டா அசோசியேஷன், இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த ரேடியோ சேனல்ஸ் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஒய்ஃபை வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். இந்த ஒய்ஃபைல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறாங்க. 11, 11A, 11B, அடுத்து 11G, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்டோட கனெக்ஷன்ஸை தான் ஒய்ஃபை ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். A high frequency is used for communication and this helps to carry more data. Multiple input-output divides a greater data stream into a number of lower data stream. Microwave access technology provides higher throughput bandwidth wireless services at low cost. There are two forms of WiMAX communication. Non-light of sight communication that works at low frequency, line of sight services that is stronger and stable and uses high frequency. Bluetooth is an open standard and short range radio frequency that can transmit voice, video, image and data around smaller area at a speed of 1 megabytes per second. அடுத்து நம்ம கரண்ட் டெக்னாலஜியில் என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே வந்து ஹை டேட்டா வயர்லெஸ் லேன் கனெக்ஷன்ஸ்க்கு, வயர்லெஸ் லேன் டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ்க்கு இங்கே ஹை ஸ்பீடு ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறதுனால இன்ஃபர்மேஷன்ஸ் வித்தின் செகண்டில் சென்ட் ஆகும். அப்படி சென்ட் ஆகிறதுக்கு மல்டிப்புள் இன்புட் மல்டிப்புள் அவுட்புட், அதை ஷார்ட்டாக MIMOன்னு சொல்கிறோம். இந்த மல்டிப்புள் இன்புட்டும் மல்டிப்புள் அவுட்புட்டும் என்ன பண்ணோன்னா ஹையர் டேட்டாவை தனியாகவும் லோவர் ஸ்ட்ரீம் டேட்டாவை தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணும். ஹையர் டேட்டான்னு சொல்லும்போது பெரிய பெரிய ஃபைல்ஸையும் தனியாகவும் சின்ன சின்ன ஃபைல்ஸை தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணும். டெக்னாலஜி என்ன பண்ணோன்னா இதில் இன்புட் அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராட்பேண்ட் வயர்லெஸ் சர்வீசஸை யூஸ் பண்ணுறோம். இப்படி ப்ராட்பேண்ட்
ஒயர்லெஸ் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறதுனால காசும் மிச்சமாகும். இதில் ஒய்மேக்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஆன்சைட் கம்யூனிகேஷன், இன்னொன்று லைன் ஆஃப் சைட் சர்வீஸ். ஆன்சைட் கம்யூனிகேஷனில் லோ ஃப்ரீக்வன்சிலேயே ஒர்க் ஆகும். லைன் ஆஃப் சைட் சர்வீசஸில் ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஹையாகவும் இருக்கணும், அண்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி கூடி குறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேபிளான நிலையில் இருந்தால் மட்டும்தான் லைன் ஆஃப் சைட் சர்வீஸ் ஒர்க் ஆகும். இங்கே ப்ளூடூத் டெக்னாலஜியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸை சென்ட் பண்ண முடியும். இப்படி சென்ட் பண்ணுறதுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுது. இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்குள்ளே என்னெல்லாம் டேட்டாஸ்லாம் ட்ரான்ஸ்மிட் பண்ணலான்னா வாய்ஸ், வீடியோ அண்ட் இமேஜ். வாய்ஸ்ன்னு சொல்லும்போது ஆடியோ ஃபைல்ஸ் மட்டும் சென்ட் பண்ண முடியும். வீடியோன்னு சொல்லும்போது படங்கள், வீடியோ அண்ட் இமேஜ்னு சொல்லும்போது மூவிஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை 1 MB ஸ்பீடுக்குள்ளே ஒரு லிமிட்டட் ஏரியாவுக்குள்ளே சென்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து ப்ளூடூத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஆக்சஸ் பாயிண்ட் கான்சன்ட்ரேட்டர் ஆர் எட்ஜ் கண்ட்ரோலர் provides necessary security, mobility and quality of service. Ultra wide band UWB is used for wireless transmissions of audio and video using higher bandwidth. Infrared data association standard helps to link different devices with the help of infrared ports. Wireless technology used in mobile phones are 1G, 2G, 3G. 1G system uses analog technology. 2G technology has high bandwidth and better voice quality. A technology named 2.5G has an limited data capacity. 3G technology refers to third generation wireless technology for mobile communication. 3G helps to conduct video conferencing, checking mail, and conduct e-business in wireless mode. 4G, also known as orthogonal frequency division multiplexing, OFDM. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த ஆக்சஸ் பாயிண்ட் கான்சன்ட்ரேட்டரும் எட்ஜ் கண்ட்ரோலர், இந்த 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மொபைல் டிவைசஸ்க்குள்ளே மொபைல் டு மொபைல் டேட்டா சென்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு தேவையான செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது. எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஐஃபோனு, ஆண்ட்ராய்ட் ஃபோன், இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ஃபோன் அல்லது அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தாலும் அதில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுது. இதில் குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அடுத்து அல்ட்ரா வைட் பேண்ட், அதை ஷார்ட்டாக UWBன்னு சொல்கிறோம். இந்த UWB எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒயர்லெஸ் டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, ஒயர்லெஸ் கனெக்ஷன் மூலமாக இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு. இது மூலமாக என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணலன்னா ஆடியோ வீடியோ ஃபைல்ஸை ஹை ஸ்பீட் கனெக்ஷன்ஸோடு சென்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இன்ஃப்ராரெட் அசோசியேஷன், அதை ஷார்ட்டாக IRDAன்னு சொல்கிறோம். இந்த IRDA ஸ்டாண்டர்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டிஃப்ரெண்ட் டிவைசஸ் வந்து டிஃப்ரெண்ட் இன்ஃப்ராரெட் போர்ட் மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒயர்லெஸ் டெக்னாலஜி வந்து மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறோம். இதில் என்னெல்லாம் டெக்னாலஜி இருக்குன்னா ஃபஸ்ட்டு 1Gயில் வெறும் அந்த ஃபோன் பேச மட்டும்தான் முடியும், வாய்ஸ் சிக்னல்ஸ் மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும். 2Gயில் என்ன பண்ணோன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் வாய்ஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும், நம்ம பேசக்கூடிய நல்லா தெளிவாக கிளியராகவும் கேட்கும். இதில் அந்த 2G டெக்னாலஜியில் 2.5Gன்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கு. இதில் அந்த லிமிட்டட் டேட்டாஸ் மட்டும்தான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. 3G டெக்னாலஜி ஏன் தேர்ட் ஜென்ரேஷன் ஒயர்லெஸ் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். இது மூலமாக மொபைல் டு மொபைல் கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த 3G டெக்னாலஜி மூலமாக என்ன பண்ணிக்கலாம், வீடியோ கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம், இந்த மெயில் செக் பண்ணிக்கலாம், இந்த ஆன்லைன் மூலமாக
பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். 4Gயில் ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் சொல்கிறோம். இதான் ஷார்ட்டாக OFDM. 4G provides a better voice quality and low noise interface. Very small aperture terminals VSAT is suited to connect geographical dispersed site in a reliable manner for formatting the network. VSAT system works in same way as DTH system through which the television signals are transmitted. DTH consists of dish terminals that send and receive signals to and from satellite located in geographical orbit. Geostationary orbits appears stationary where the same locations on the earth. The main drawback of VSAT is larger investment required in terms of times and resources. VSAT operates beyond the earth atmosphere, which acts as an electromagnetic insulator. அடுத்து மொபைல் ஃபோனில் வேறு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா 4G டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த 4G டெக்னாலஜியில் வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்குது. இதில் கிராஸ் டாக்ஸோ இல்லாத நாய்ஸ் இன்டர்ஃபரன்ஸோ எதுவுமே கிடையாது. வேறு யாராவது பேசுகிறது நமக்கு இடையில கேட்குறது டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. அடுத்து இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா VSAT வெரி ஸ்மால் அப்பச்சர் டெர்மினல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக என்ன பண்ணிக்கலான்னா அந்த ஜாகிரபிக்கல் ஏரியாஸ்க்கு உள்ள நெட்வொர்க் சென்ட் பண்ணுற அப்படின்னா சேட்டலைட் மூலமாக மொபைல் ஃபோனுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை இந்த VSATல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த VSAT மூலம் என்ன பண்ணுன்னா அந்த DTH சிஸ்டம் மாதிரி ஒர்க் ஆகும். இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டெலிவிஷன் சிக்னல்ஸாக அந்த டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த DTHல என்னெல்லாம் இருக்கும்னா ஒரு டிஷ் இருக்கும். அந்த டிஷ் என்ன பண்ணுன்னா டேட்டாவை வாங்கும். அதுவே என்ன பண்ணும் எந்த டெஸ்டினேஷன் மிஷினுக்கு அனுப்பணுமோ அதுக்கு அந்த சிக்னல்ஸை சென்ட் பண்ணும். சென்ட் பண்ணுறதுக்கு இந்த சிக்னல் வந்து இந்த மழை வெயில் மழை மேகமூட்டம் இப்படி இந்த மாதிரியான இல்லாத போது நல்லா ஃபாஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன்ஸை சென்ட் பண்ணும். இதில் வந்து ஜாகிரபிக்கல் ஏரியா எப்போவுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதான் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த காற்று மழை இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நார்மலான கண்டிஷன்ஸில் இருந்ததுன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் ஆகும். இந்த VSATோடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதில் நிறைய அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய ரிசோர்ஸஸ் வாங்க வேண்டியது இருக்கும். அடுத்து VSAT வந்து என்ன பண்ணோன்னா நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணி இந்த சேட்டலைட் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணும். சேட்டலைட் மூலமாக எர்த்துக்கு ரிட்ரைவ் பண்ணுறதுனால அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸை அதிகமாக இருந்ததுன்னா இந்த VSAT வந்து ரொம்ப கிளியராக இருக்காது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நெட்வொர்க்கிங். Next generation networking or NGN is used to refer to the emerging computer network architecture and technology. NGN provides person-to-person, person-to-machine and machine-to-machine communication. Current technology is divided into two parts. Public switch telephone network is made up of switches and remote switching digital loop carrier. Public switched data network PSDN made up of intranet, virtual private network and remote access. Next generation networkல ஷார்ட் ஃபார்மாக அதை NGNன்னு சொல்கிறோம். இந்த NGN எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் கம்ப்யூட்டர் முதலே பார்த்தோம், ஒன்றுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸை தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெட்வொர்க்கிங்னு சொல்கிறோம். இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெட்வொர்க்கிங் என்ன பண்ணோன்னா பர்சன் டு பர்சன் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணும். அதே நேரத்தில் பர்சன் டு மிஷின், மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷன் பண்ணும். பர்சன் டு பர்சன் சொல்லும்போது
நம்ம டெலிஃபோன் லைன்ஸ் யூஸ் பண்ணி ஃபோன் பேசுகிறோம், ஒரு ஆள்கிட்டேருந்து இன்னொரு ஆள் பேசுகிறது. இன்னொரு ஒன்று பர்சன் டு மிஷின் சொல்லும்போது இந்த டெலிஃபோன் லைனில் அந்த அனலாக் சிக்னல்ஸாக இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணுது மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வந்து. அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு இந்த நெட்வொர்க்கிங் டெக்னாலஜியில் ஒன்லி கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருந்தது, பர்சன் டு பர்சன் கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருந்தது. அடுத்து பர்சனும் மெஷினும் கம்யூனிகேட் பண்ணாங்க. இப்போ தேர்ட் மெஷின் டு மெஷின் சொல்லும்போது ரோபோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி மெஷின்ஸே கம்யூனிகேட் பண்ணுது. பெரிய பெரிய ஹோட்டல்களெல்லாம் பார்க்கும்போது அந்த சர்வெண்ட்லாம் இருக்க மாட்டாங்க, அந்த மெஷினே என்ன பண்ணும், ஆர்டரை வாங்கிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணும். இந்த மாதிரி மெஷினே எல்லா டாஸ்க்கையும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து அடுத்த ஜென்ரேஷனில் வந்தது. கரண்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜியை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று பப்ளிக் ஸ்விட்ச்டு நெட்வொர்க், அதை ஷார்ட்டாக பிஎஸ்டிஎன்னும், பப்ளிக் ஸ்விட்ச்டு டேட்டா நெட்வொர்க்கை பிஎஸ்டிஎன்னு பிரிச்சுருக்காங்க. அதில் பிஎஸ்டிஎன் என்ன பண்ணோன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை டேட்டா பேக்கெட்ஸை சுவிட்சஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸை சென்ட் பண்ணும். அப்படின்னா இப்போ ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு டேட்டா சென்ட் பண்ணும்போது எங்கெல்லாம் அந்த டெலிஃபோன் சிக்னல்ஸ் வீக்காக இருக்கோ அந்த சிக்னல்ஸை ரீஜென்ரேட் பண்ணி அந்த டிஜிட்டல் சிக்னல்ஸை ஃபாஸ்ட்டாக ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். அதுவே பப்ளிக் டேட்டா நெட்வொர்க்கில் என்ன நடக்கும்னா கம்பெனிஸ்க்கு உள்ள நெட்வொர்க்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். இன்ட்ராநெட்டும் என்ன பண்ணும், ஒரு கம்பெனிக்கு உள்ளே இருக்கக்கூடிய யூசர்ஸ் மட்டும்தான் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்கும் அதே டாஸ்க்கை தான் பண்ணுது. ஒரு கம்பெனியில் இருந்துக்கிட்டு அவங்களுக்குள்ள டேட்டாவை பெர்மிஷன் இல்லாமல் வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. Converging is achieved in 3 levels. Application level converging, integrated data video voice application over single internet protocol. Service level converging, different services are made available through a single network. Network level, the network can be accessed from anywhere using any type of devices. This is cost effective and efficient and offers mobility. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கன்வர்ஜிங்ஸை 3 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. அப்ளிகேஷன் லெவல் கன்வர்ஜ், சர்வீஸ் லெவல் கன்வர்ஜ், நெட்வொர்க் லெவல் கன்வர்ஜாக 3 டைப்பாக பிரிச்சுருக்கு. அப்ளிகேஷன் லெவல் கன்வர்ஜ் என்ன பண்ணோன்னா டேட்டாஸை ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷின் கம்யூனிகேட் பண்ணோம். அதே நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், வாய்ஸ் வீடியோ அப்ளிகேஷன்ஸை ஒரே ப்ரோட்டோக்கால் இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்குள்ளே கம்யூனிகேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எந்தெந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மெஷின்ஸ்க்கு உள்ள டேட்டா சென்ட் பண்ணுறது, வீடியோ வாய்ஸ் ஃபைல்ஸை வாய்ஸ் அப்ளிகேஷன்ஸை கம்யூனிகேட் பண்ணும். அதுவே சர்வீஸ் லெவல் கன்வர்ஜிங்கில் என்ன பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீசஸை சிங்கிள் நெட்வொர்க்குள்ளே ப்ரொவைட் பண்ணும். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ரிக்வஸ்ட்டு, ரெஸ்பான்ஸு, இன்டிமேஷன், அக்னாலஜ்மெண்ட், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸை ஒரே நெட்வொர்க்குள்ளே மட்டும் கம்யூனிகேட் பண்ணும். அடுத்த நெட்வொர்க் லெவலில் என்ன நடக்கும்னா இந்த 3 அப்ளிகேஷன் லெவலில் உள்ள டேட்டாஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும், சர்வீஸ் லெவலில் உள்ள நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸும் ஆக்சஸ் பண்ண முடியும். எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, என்ன டைப் ஆஃப் நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, என்ன டைப் ஆஃப் அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியா யூஸ் பண்ணியிருந்தாலும் ஈஸியாக டேட்டாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இதனால் அந்த விலையும் கம்மியாகுது. மொபைல் மூலமாக ஃபாஸ்ட்டாக டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணவும் முடியும்.